இந்த காரை வந்து ஒரு மாதத்துக்கும் மேலே நிறுத்தி வச்சுருக்கோம். இது ஒரு டீசல் கார், 2011 மாடல் டாடா இண்டிகா EV2 கார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் காரை ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இந்த காரை வச்சு பார்க்கலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 15 வருடம் பழமையானது. அப்படிங்கும்போது இந்த கார் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். இது பழைய மாடல் கார் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம கியரை வந்து நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கிளச் அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கார்லாம் கிளச் அழுத்தினா தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் இதிலெல்லாம் கிளச் அழுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் ஒரே டைம் தான் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸ்டார்ட் பண்ண உடனே ஐடில்லே வச்சுருங்க. எடுத்த உடனே ஆக்சிலேஷன் வந்து ஹெவியாக கொடுத்துடாதீங்க. ஐடில்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் ஓடினா கூட தப்பு இல்லை. இப்போ நம்ம பானட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பானட்டை லிஃப்ட் பண்ணுங்க. பானட் வந்து சின்ன லாக்கில் ப்ராப்ளம், அதனால் ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தால் திறக்க முடியும். ஓகே, இப்போ வந்து எவ்வளோ குயிக்காக ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்கள் ஒருவேளை வெளியூர் போகிறீங்க, ரொம்ப நாள் வந்து காரை நிறுத்தி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டீசல் கார், அதனால் வந்து நம்ம அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒருவேளை வந்து ரொம்ப நாள் வெளியூர் போகிறீங்க, ஒரு 3 மாதம்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது பேட்டரியோட டெர்மினல்ஸ் லைனை வந்து திரும்பி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அதை வந்து எடுத்து விட்டுருங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப வந்து அதை மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே வச்சுட்டு போனீங்க அப்படின்னா பேட்டரி வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் மோட்டர் வந்து எடுக்காது. அப்படிங்கிறதுனால பேட்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த வண்டியை வச்சே உங்களுக்கு தெரியுது. அப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வரக்கூடிய எல்லா டீசல் கார்களும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனேலாம் ஸ்டார்ட் ஆயிரும். அது ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிறது வந்து ஒரு மித். அதெல்லாம் பழைய காலம், அம்பாசடர் காலங்களில் வந்து ஸ்டார்ட் ஆகாது, ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ வரக்கூடிய இன்ஜின்ஸ்லாம் அப்படி இல்லை, உடனடியாக ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.